இந்த கனவுகள் வந்தா கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ள கனவுகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். கனவுகள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நல்லா மனசுக்கு நிம்மதியா சுகமானதா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை தரக்கூடியதாகவும் பெரும் நெருடல்களை அளிக்கக்கூடிய கனவுகளும் வரும். சில சமயம் நம்ம எந்திரிச்சோம் காலையிலன்னா இப்படிலாம் கனவு வந்துருச்சு அப்படின்னு நமக்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய கனவுகளும் வரும். இந்த கனவுகள்லாம் நிஜத்துல பலிக்குமா? எந்த மாதிரியான கனவுகளுக்கு பரிகாரம் தேவை அப்படின்னு ஸ்வப்ன சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. கனவு அப்படிங்கிறது மனிதனோட பின்னி பிணைந்தவை. நம்ம மனசுல அமுக்கப்பட்ட ஆசைகள் கனவா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆழ் மனதுல புதைந்திருக்கக்கூடிய எண்ணங்களோட வாசனைகள் தான் இந்த கனவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறப்ப நம்ம புலன்கள் யாவும் அப்படியே அடித்து போட்டது போல அப்படியே செயலற்று இருக்கிறப்ப மனம் மட்டும் விழித்து கொண்டு தான் சேமித்த எண்ணங்களை அப்படியே அசைப்போடும். அந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா மனத்திரையில அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அதுதான் நிஜத்துல நிகழ்வது போலவே அந்த கனவுகள் நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இதுல எந்த மாதிரியான கனவுகள் நமக்கு ஏதாவது வரப்போகின்ற ஆபத்தை காட்டும், எந்த மாதிரியான கனவுகள் நல்லதை சொல்லும் அப்படின்னு எல்லாம் கனவு சாஸ்திரங்கள்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா கனவுங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் இதோட தாதுக்களோட மாறுபாட்டால ஏற்படுது அப்படின்னு ஆயுர்வேதத்துல விளக்கம் தருவாங்க. சிலர் ஜோதிட சாஸ்திரத்துல தெரிந்தவர்கள் கிரகங்களோட தசா புத்தி காலங்கள் பாதிப்பு தரக்கூடிய நிலையில இருக்கிறப்ப இந்த கனவுகள் வரும்பாங்க. இப்படியெல்லாம் பலவிதமா சொன்னாலும் திருஷ்டம், ஸ்ருத்தம், அனுபூதம், பிராத்தித்தம், கல்பித்தம், பாவிஜம், தோசஜம் அப்படின்னெல்லாம் கனவுகளை வகைப்படுத்தி கனவு சாஸ்திரத்துல வரப்போகின்ற ஆபத்தை, வரப்போகின்ற நல்லதை நமக்கு உணர்த்துவதை எப்படி அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்துல நம்ம கனவு காண்றோம்ல, இந்த கனவுகள் காலையில விழிச்சதும் மறந்து போகக்கூடிய கனவுகள். கண்டினியூஸா ஒரு கனவை காண்றீங்க, அந்த கனவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த கனவுகள்லாம் பலிக்காது அப்படின்னு ஸ்வப்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதிகால பொழுதுல நம்ம காணக்கூடிய கனவுகள் அடுத்த சில நாட்கள்லயே பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரியான கனவுக்கு பரிகாரம், எந்த மாதிரியான கனவுக்கு பரிகாரம் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சில கனவுகள்லாம் நமக்கு வரப்போகின்ற ஆபத்தை காட்டுது அப்படின்னாலும் நமக்கு இல்லை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு கூட அந்த ஆபத்து வரலாம். அதை நம்ம கனவுல காட்டலாம். அது நம்மளால ஒரு சில இதை மாற்ற முடியாது, நடக்கிறத தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு சில கனவுக்கெல்லாம் நம்ம பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னுடைய பதிவுலையே பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் கனவுல வந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி நான் ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கேன். அதுல ஒரு சகோதரி அவங்களோட இறந்து போன உறவினர் கனவுல கண் கசக்குவதாக, அதாவது அழுவதாக சொன்னாங்க. அது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கனவுல இறந்து போன முன்னோர்கள் வருவது, குலதெய்வம் வருவது இதெல்லாம் ராககேதுவோட அமைப்பை குறிக்கும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அவங்க மஞ்சள், பால், தேன், பட்டு, நெய், வெண்ணெய், இனிப்பு, பழங்கள், காய்கறிகள், அரிசி இது மாதிரி பொருட்களை கேட்டாங்க அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கையில ஏற்றத்தை தரக்கூடிய கனவாக இருக்கும். அவங்க அழுதாங்க அப்படின்னா நீங்க முதல்ல அவங்களுக்கு சரியா திதி கொடுக்குறீங்களா, திவசம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நீங்க கொடுத்திருந்தோம் அவங்க கனவுல அழுதாங்க அப்படின்னா அந்த கனவு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சுப விரயத்தை மட்டும்தான் குறிக்கும். மற்றபடி நீங்க பயப்படுவதற்கு அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க விகாரமா சிரிக்கிறது, அப்படியே பார்க்கறதுக்கு கோரமா இருக்கிறது, இது மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த கனவு நல்லதில்லை. தினமும் வீட்டில் குலதெய்வத்துக்கு நீங்க நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள். முன்னோர் வழிபாடுகள்ல ஏதேனும் குறை இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி செய்யுங்க. தினமும் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க, கனவு பாதிப்பு விலகும். சித்தர்கள், ஞானிகள், சந்நியாசிகள், மயில், சிவப்பு நிற பழங்கள், சிவப்பு நிற வஸ்திரங்கள் நம் கனவுல தோன்றுச்சு அப்படின்னா அதெல்லாம் செவ்வாயை குறிக்கின்ற அமைப்பு. ஒரு மனிதனுக்கு நிலம், வீடு, கனரக இயந்திரம் மற்றும் அது சார்ந்த சுப காரியங்களை தான் அது குறிக்கும். அதனால இதெல்லாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அதே போல கனவுல தெய்வம் வருகிறது அப்படின்னா உங்களுக்கு இறை சிந்தனை மிகுந்திருக்கிறது என பொருள்.
அதே சமயத்துல அந்த கனவுல எந்த தெய்வம் வருதோ அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். விரைவிலேயே மங்களகரமான செய்திகள் வரப்போகுது அப்படின்னு நீங்க அறியலாம். கனவுல காக்கை, கழுகு, ஒட்டகம், பருந்து இதெல்லாம் சில சமயங்கள்ல வருவது நல்லதல்ல. ஓடுவது போல வரும் காட்சி, எல், சிவந்த உடை, பல் விழுவது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருக்கிறது, விண்மீன்கள் உதிர்வது போன்ற காட்சிகளை கண்டால் அசுப பலன்கள் விளையும் அப்படின்னு கனவு சாஸ்திர நூல்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. இது போன்ற கனவுகள் வந்தது அப்படின்னா தினமும் நீங்கள் குருவி, காக்கா, ஏதோ ஒரு பறவைகளுக்கு தானியங்கள் வைக்கலாம். அணிலுக்கு கூட வைக்கலாம். சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் சாத்தி விநாயகரை வழிபடலாம். கனவுல எதிரிகளை கண்டால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கனவு காண்பவருக்கு எதிராக சதி செயல்கள் நிகழ வாய்ப்புண்டு. இவர்கள் தேய்பிறை அஷ்டமியில பைரவருக்கு வடமாலை சாத்தி வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது. சனிக்கிழமையில சுதர்சன தரிசனம் செய்யறதும் நல்லது. சுதர்சன மந்திரம் கூட நீங்க சொல்லலாம். ஓம் சுதர்சனாய வித்மகே வாகிஷாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தெல்லாம் நீங்க சொல்றப்ப ரொம்ப நல்லது. தெளிவான தூய்மையான நீர் ஊற்றை கண்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எந்த துன்பமும் தொடராது. அதே சமயத்துல கலங்கிய நீர், சுத்தமற்ற நீர் ஊற்ற கண்டீங்க அப்படின்னா கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்குது. இவங்க ஆலய திருவிழாக்கள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல போய் நீர்மோர் தானம் செய்யலாம். இல்லை அது எப்போ திருவிழா நடக்கிறது, அது வரையும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாரம் சனிக்கிழமை யாருக்காவது ஒரு 5 வாரம் அன்னதானம் பண்ணலாம். 5 பேர்த்துக்கு கொடுத்தாலும் சரி, 3 பேர்த்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லாதவர்களுக்கு கொடுங்க. கோவிலில் வரக்கூடிய வசதியானவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இல்லாத ஏழைப்பாளையங்களுக்கு 3 பேருக்கோ 5 பேருக்கோ கொடுத்தீங்கன்னா கூட போதும். பிரதோஷ வழிபாட்டுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யறப்ப இந்த கனவுகள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி கனவு காணக்கூடாது. அவ்வாறு கனவு வந்தா நீங்க சீக்கிரம் ஏதாவது ஒரு நோயால பாதிக்கப்பட போறீங்க அப்படின்னு ஸ்வப்ன சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. இது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவாலயம் சென்று தரிசனம் செய்வது நல்லது. திங்கள்ங்கிறதே சிவனுக்கு உகந்தது இல்லையா? அந்த நாள்லையும் நீங்க சிவாலயத்துல போய் தரிசனம் செய்வது நல்லது. அடுத்து வீட்டு சுவர்ல கூரையில நூலாம்படை அப்பி இருப்பது போல கனவு கண்டால், அதாவது ஒட்டடம்பம்ல அந்த ஒட்டடை இருக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா குடும்பத்துல ஏதேனும் குழப்பம் உண்டாகும், செல்வ நிலையில ஏதாவது சரிவு ஏற்படும். இப்படியான கனவு தோன்றுச்சு அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி திருமகளை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆபத்து உண்டாக்கக்கூடிய கண்டங்கள்ல இப்ப புயல், மழை இது மாதிரி இதுல சிக்கிக்கொள்வது போல கனவு காண்பது நன்மையே தரும். ஆனால் பிறர் இந்த மாதிரி கண்டங்களால் பாதிக்கப்படுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா கெடுதலானது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் இப்படி கனவு கண்டால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இவர்கள் அணுமன சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். குலதெய்வத்துக்கு படையலிட்டு வழிபடுவதால் சஞ்சலங்கள் தீரும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. காக்கை கனவில் வருவது கெடுதலானதுதான் பொதுவா. தொழில் மற்றும் உத்தியோக பாதிப்பு, விரோதிகளின் சூழ்ச்சி, வீண் விரோதம் போன்ற பல தொல்லைகளை சந்திக்க நேரிடும். காகம் கரைவதாக கனவு காண்பதும் கெடுதலான காலத்தை குறிப்பிடும். காகத்துக்கு அன்னம் இடுவது, சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணம் படைத்து வழிபடுவது இதெல்லாம் செய்யறது சிறப்பு. இதுதான் இதுக்கு பரிகாரமா சொல்லப்பட்டுள்ளது. கூச்சல் ஒலிக்கும் இடத்துல இருக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உடல் நலம் கெடும். பலர் கூச்சலிட்டு தன்னை நோக்கி பேசுவதாக காண்பதும் கெடுதலானது. இதற்கு பரிகாரமாக அம்மன் கோவில்ல செவ்வாய் வெள்ளியில விளக்கேற்றி வழிபடலாம். கனவுல பாம்பை கண்டால் தனக்கு எதிரிகள் இருக்கின்றனர் என்பதை அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும். பாம்புங்கிறது பலவிதமான பலன்களை தரும். பாம்பு அப்படிங்கிறது கனவுல தோன்றி நம்ம விரட்டுவது போலவும் கடிப்பது போலவும் கனவு வந்தால் நிச்சயம் சனியோட பாதிப்பு நமக்கு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நாகம் கருத்த நிறம் கொண்டிருந்தால் நிச்சயமா சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இது போன்ற கனவுகள் எல்லாம் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.